வணக்கம் கைஸ். ஆக்சுவலாக காலங்காலமாக இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு ஒரு படத்தை நல்லா போகலான்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நானும் நிறைய பார்த்துருக்கேன். எப்போறானா அந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு ஒரு படம் நிஜமாலே வரும், ஜெனினா குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றியாக ஒரு படம் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கும் போது எனக்கு இந்த மணிகண்டன் நினைச்ச குடும்ப ஸ்டன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. படத்துக்கு கரெக்டாக இந்த டைட்டில் கொடுக்கலான்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக இது குடும்பங்கள் கொண்டாடும் படம் தான். ரொம்ப காலம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து. ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு ஃபேமிலி படம், ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவன் ஒரு ஃபினான்ஷியலாக எவ்வளோ கஷ்டப்படுறான் இந்த ஜென்ரேஷனில் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் மூவி தான். ஆக்சுவலாக ஒரு சீரியஸான கண்டென்ட் தான். ஆனால் எந்த இடத்துலையுமே அவங்க சீரியஸாக போகல. 1-2 இடத்துல தவிர இது எல்லாத்துக்குமே லைட் ஹார்ட்டட் காமெடியாக போயிருக்கிறதா இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ். நக்கலைட்ஸ் டீமுக்கு ராஜ்குமார் எல்லாருக்குமே ஒரு பிக் ஷவுட் அவுட் தான் சொல்லணும், அப்ளாஸ் தான் சொல்லணும். இந்த கண்டென்ட்டை இப்படி எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா காமெடி இஸ் நாட் அ சீரியஸ் பிஸ்னஸ். எப்போதுமே ரொம்ப கஷ்டமான ஜானர் இதுதான். அதை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதை தாண்டி மணிகண்டன் இந்த படத்தை ஷோல்டர் பண்ணுறாரு சிங்கிளாக. நிறைய வேரியஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இதுவும். எக்ஸாம்பிள் அந்த பாத்ரூம் சீன்லாம் டாப் நாச்சு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவங்க நக்கலைட்ஸ் டீம் இந்த ஜென்ரேஷன் இருக்கிறாங்க கரெக்டான வேவ் லென்த்தை பிடிச்சிட்டாங்களும் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக டைம் கிடைச்சா போய் தேட்டர்ஸில் பாருங்கள். ஒரு ரூபாவும் அந்த மணி ஒர்த்து தான். இது மேபி ஓடிடியில் ஒர்க் ஆகாதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் மாஸ் தேட்டர் ஆடியன்ஸாக போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணால் மறக்காமல் ட்ரையல் அண்ட் செக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபில்மி பர்சன் பேஜை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.